தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கை எப்போது வெளியாகும், எத்தனை தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடும் என்பது உள்ளிட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் அக்கட்சியின் மாநில தலைவர் EVKS இளங்கோவன். அவருடன் உரையாடுகிறார் செய்தியாளர் சுப்பிரமணியன். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். நாம் அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். சார், காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கை எப்போது வெளியிடப்படும்? காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை அநேகமாக இன்னும் 2 வாரங்களில் வெளியிடப்படும். தயாரிப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதை பற்றி எங்களுடைய ஊடக பிரிவில் இருக்கின்றவர்கள் கோகுலா அவருடைய தலைமையில் அதை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அநேகமாக 10-15 நாட்களில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும். இப்போ திமுக தலைவர் கலைஞர் தேமுதிக திமுக கூட்டணி கண்டிப்பா வரும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். அதை பத்தி உங்களோட கருத்து? இல்ல, டாக்டர் கலைஞர் அவர்கள் சொல்லிய கருத்தை பிறகு நான் எந்த விதமான கருத்தும் சொல்ல விரும்பவில்லை. அவர் நினைப்பது நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். இப்ப திமுக காங்கிரஸோட தொகுதி பங்கீடு எப்போது இறுதிக்கட்ட முடிவு செய்யப்படும்? நீங்க எத்தனை தொகுதிகள் திமுகவிடம் கேட்க போறீங்க? நடக்க வேண்டிய நேரத்தில் அது நடக்கும். எவ்வளவு கேட்க வேண்டும் என்பதை நாங்கள் அப்போது இதுல கேட்கறது கொடுக்கறதெல்லாம் உனக்கு நாங்கள் எங்களை பொறுத்தவரை வெரி குட் டர்ம்ஸ். ஸோ நம்பர்ஸ், ஐடென்டிபிகேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூன்சிஸ், ஆல் திஸ் வில் நாட் பி அ ப்ராப்ளம். எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய சுயமரியாதைக்கு பங்கம் இல்லாமல் அவர்கள் நடந்து கொள்வார்கள், அவருடைய சுயமரியாதைக்கு பங்கம் இல்லாமல் நாங்களும் நடந்து கொள்வோம். சட்டமன்ற தேர்தல் என்று வரும்போதே நடிகர் ரஜினிகாந்தின் ஆதரவு பெற பல்வேறு கட்சிகள் முயலும். பிஜேபியும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைச்சிருக்கிறாங்க, ரஜினியோட ஆதரவை நாங்கள் பெறுவோம் சொல்லி. நீங்க உங்களோட கருத்துக்கள் என்ன சொல்றீங்க? எனக்கு என்னமோ தெரியல, இந்த காந்தின்னு முடிகிற பேரை கண்டாலே எல்லாரும் ரொம்ப காந்தமாக இழுக்கப்படுகின்றார்கள் தேர்தல் நேரத்தில். அப்போது ரஜினிகாந்தை பற்றி அதிகமாக பேசுகிறார்கள். இப்போது நம்முடைய அருமை நண்பர் விஜயகாந்த் அவர்களை பற்றித்தான் அதிகமாக ஊடகங்களிலும் எல்லா கட்சியிலும் அவரை எதிர்பார்க்கின்றன என்ற போல செய்திகள்லாம் வருகிறது. ரஜினிகாந்தை பொறுத்தவரையில் அவருடைய தாக்கம் இந்த தேர்தலில் இருக்காது. அது எப்போதுமே இருந்தது கிடையாது. இது கண்டிப்பாக இந்த தேர்தலில் இருக்காது.